சிறந்த சிந்தனையாளர்கள் அவையோடு சில கருத்துக்களை உங்களுடைய மேலான சிந்தனைக்கு தீர்ப்பாக நான் தருகிறேன். நான் உதவியத்தை கற்றிருக்கிறேன். அதே உதவியத்தின் அடிப்படையில் தம்பி செந்தமிழன் சீமான் அவருடைய இந்த நாள் கேள்வி குறித்து அவர் எடுத்த பதிவு, இதுக்கு முன்னால் அவர்கள் ஆங்காங்கு பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு நான் என்னுடைய தீர்ப்பை சீமான் அவர்களை பற்றி நிற்கிறேன். மலை புஸ்தகத்துல ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், இதை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இறையரசில் புகழ்ந்தவர்கள். இயேசுவான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இயேசுவே இயேசுவே என்று கத்தி கிடப்பதல்ல, இறைவன் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்று சொல்றது. அந்த வகையில் பார்த்தால் சீமான் இயேசுவின் செய்தி வசனத்தின் அடிப்படையில வந்து நான் வழங்குகிறேன். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். அதுல ஒருவன் ரோட்டோரமாய் குற்றியிலாய் கிடக்கிறான். ஆசாரியன் கடந்து போகிறான். ஒரு லேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான். ஒரு நல்ல ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை பார்க்க குற்றூராய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல எல்லாருடைய சிந்தனைக்கு நான் அதை சொன்னேன். குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவன் புரட்டி எடுத்து இது இந்துவா எடுத்தவனா விஷயமா எனக்கு கேட்டு உதவி செய்ய முடியுமா? பைபிள் சொல்கிறது மக்கள் செய்கிறேன் உன் பலிகளின் திறனை எனக்கு என்ன தெரியும். தீர்க்கதரிசிகளின் மூலமாக இறைவன் சொல்கிறார், உன் பலிகளின் திறன் எனக்கு என்ன தெரியும். ரொம்ப ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிற, சரி பண்ணுங்க. ஆனா அவருக்கு பலிகளின் திறன் எனக்கு என்ன தெரியும். தான் இருக்கு. நியாயத்தை செய்யுங்கள், நீதியை செய்யுங்கள், நன்மையானதை செய்யப்படுங்கள், நன்மையானதை செய்யப்படுங்கள். அந்த வகையில பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தங்கள் சொந்தமிழன் சீமான் ஒரு அற்புதமான ஒரு விபரீதத்துக்கு உகந்த ஒரு தேவ விஷயம். உங்களுக்கு நான் தைரியமாக முடிக்காக நான் சொல்கிறேன். ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் விரும்புகிறீர்கள், மத சடங்குகள் விபரீதத்தின் மத சடங்குகள் சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்று அல்ல. பொருள் மாற்றுங்கிறது சக்ஷுங்கிறது தமிழ். மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல. அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவாராக தம்பி சிதம்பரம் சீமான் அவர்களை பார்க்கிறது. விபரீதத்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே வைக்கிறது. ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இதயத்திலே ஆழமாய் இயேசு என்கிற பேரை அவங்க சொல்லாட்டாலும் இதயத்திலே ஆழமாய் அதை பதித்துக் கொண்டு அந்த நீதி நியாயத்தை உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார். அன்போடு நான் வாழ்த்துகிறேன். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், இதன் பரிசுத்த தைரியத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, அவங்க நம்புறாங்களா எனக்கு தெரியல. ஆனா பைபிள் இருக்குதுன்னு சொல்றேன். என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். நடக்கதான் போகுது.
நியாயக்கேட்டின் மகன் பைபிளே இருக்கு. நியாயக்கேட்டின் மகன் அவரை ஒடுக்குவதில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷன் கூட எப்படி வருகிறது? இத்தனை கிரிட்டிசிசம், இத்தனை விமர்சனங்கள், எல்லா வகையும் எதிர்ப்புகள், இதே அவதூறுகள், இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவன் மேல இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது. ஞானசாமி எடுத்ததில்லை, அவர்கள் ஆலயத்திற்கு ஆராதனை கலந்துவதில்லை. அதுக்கு இஷ்யூவே இல்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்தவரா இந்துவா இருந்து மக்களை அப்படின்னா நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்யறது சரியான முறையான விவரத்துக்கு அரசியல் அல்ல. ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும். எல்லாத்தையும் பேசணும் எல்லாம் கடைசியில எங்க மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டுல போய் மிஸ் ஆகுது. அதனால இங்க இருக்கிற போதர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, கோயில்ல நீங்க பிரசங்கம் பண்ணணும். கோயில்ல என்னது, சர்ச்சில் நீங்க பிரசங்கம் பண்ணணும். ஓட்டுக்கு பணம் வாங்காத, அது அரசியல். கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நம்ம என்ன போத ஊழியத்தை செய்யும் சொல்லணும். அது போல உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு, அவருடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில வச்சு ஒரு மனிதன் சுத்தி தலையிறாரு, அவரை பத்தி 4 வார்த்தை உங்க அக்க பக்கத்துல நீங்க சொல்லணும். கைதட்டி போயிடாதுங்க, சரியா? கைதட்டி போயிடாதுங்க. நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுத்தி அலையில இல்லை. சங்கத்துக்கு எந்த ஒருவரும் கேள்வி கேட்டார், சீமான் ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறது தோக்குறதா? இவருடைய சித்தப்படி எவர் நடக்கிறான்? அவங்க இங்க ஆங்கிலம் போராட்டமே வெற்றிதான். போராட்டம் ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே ஜெயிக்கிறானோ இல்லையோ, போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான். பைபிள்ல யூதாஸ்னு ஒரு கேரக்டர், ஒரு பழைய காலத்து உதவி சித்திரப்படம் படத்துல நான் பார்த்தேன். அதாவது கதை சொல்றாரு, ஒரு முஸ்லீம் ஒரு பழங்குடி கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில வருது, இயேசுபிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான், இயேசுபிரான் இயேசுபிரானை சிலுவையில அடைந்து விட்டார்கள். இயேசு சிலுவையில அடைந்து விட்டார், தோத்து போயிட்டாரு. அப்ப ஜெயித்தது யாரு? யூதாஸ் சொல்லி யூதாஸ் வாழ்வே என்று எல்லாரும் கத்திட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு? அது இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. யார வாழ்க்கைன்னு சொல்லணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? என்ன யூதாஸ் வாழ்க்கை இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா? அவரு இயேசு சிலுவையில அடைக்கப்பட்டாரா? அப்ப யூதாஸ் தான் பெரியவரா? திருடர்கள் பெரியவர்களா? சம்பாதிச்சு ஊழல் படத்துல சம்பாதிச்சிருக்கவங்க பெரியவங்களா? அப்படியா பைபிள் சொல்லுது? அவங்களை ஆதரிக்கணும்னா பைபிள் நமக்கு சொல்லுது, நீதிக்காக நிற்கிறவர்களை பிடிங்கள், நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நில்லுங்கள். அதுதான் விவரியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம், நான் வேறிட்ட பேசி சீமானவர்களை பற்றி, அவருடைய பேச்சுகளை பற்றி 4 பேருக்கு சொல்லுங்க. அவருடைய யூடியூப்ல வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் 4 பேருக்கு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்க சொந்தக்காருக்கும் அவன் வச்சா பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்பிச்சுக்க. உங்க எல்லாம் பார்க்கட்டும். நாடு ஒரு முடிவு. இதற்கும் நான் சொல்றேன், நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, அதாவது பைபிள் படி நான் சொல்றேன், இயேசு கடைசி மூச்சு வரை எந்த சுவாரசத்துக்கும் போகல. நீங்கள் நாம் சுவாரசத்துக்கு போகவே கூடாது. எந்த தீமையோட சமரசம் செய்யாகும். இந்த தமிழ் மக்கள் அவருடைய தொன்மையான மேன்மை, இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ள வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்க செய்தே இறைவனை நம்பி அதை செய்யுங்கள், மக்களை நம்பி செய்யுங்கள். மக்கள் மாறுவார்கள். ஏதோ ஒரு காலம் வரும், மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள். இந்த காலத்துல இளைஞர்கள் புதுசா தொடங்கின கட்சியில போயிருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்ச கேட்டா ஐயோ இருக்கு நமக்கு. இப்படி பேசுறாங்க, ஒண்ணும் தெரியாத பிள்ளைகளா இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா? வழிநடத்துறதுக்கு ஒரு சர்ச்சை இல்லையா? அந்த சர்ச்சை, அந்த ஊர்ல ஒரு சர்ச்சை இருந்தா அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நன்மையா பேசுறதுக்கு, ஒரு நாகரிகமா பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கலையா? என்ன ஆட்சி இதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கு? சில பிள்ளைகள் பைக்ல யூடியூப்ல பேசுறத பார்த்தா, புதுசா பிள்ளைகள் பேசுறத பார்த்தா எங்க கொடுத்துருவோம் காப்பாத்துறதுக்கு மனுஷனே. நீங்க சீரியஸா நீங்க எல்லாரும் பேடஸ்
நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்ல, இவங்கெல்லாம் கேடஸ் இருக்குது, தளபதிகள், இவங்கெல்லாம் தளபதிகள். 4 பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாம நம்ம தூங்கவே கூடாது. 4 பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாம நம்ம தூங்கவே கூடாது. 2026 ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும். கண்டிப்பா நிகழ்ந்தணும்ன்றது என்னால திட்டமா ஒன்றும் சொல்ல முடியல. ரொம்ப மோசமா இருக்கு, மனிதன் சரியில்லை, நிறைய மோசமா இருக்கு. ரொம்ப திட்டமா என்னால சொல்ல முடியாது. ஆனா நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம செய்யற பணியை செய்யறதே. அவன் கையை சமுத்திரத்தின் அவன் வலதுகரத்தை 6 மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளர், அவருடைய பேச்சு அவர்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் நான் சொன்னதை மறந்துடாது. இவரே என் அன்பார்ந்த மகன். இவரை குறித்து நான் கூறிப்படுகிறேன். அன்பார்ந்த பேராயர் நம்ம தீர்ப்பினுடைய ரத்தின சுருக்கத்தை சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பு இப்போது நான் வாசிக்கின்றேன். அதை ஒரு முட்டையமாக எடுத்திருந்து நாங்கள் கைது போட்டுருந்தோம். அது அண்ணன் சீமானவரிடம் இப்போது நாம் ஒப்புகிறோம். மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்விக்கணைகள், துணை கேள்விக்கணைகள் அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு இயற்கை நியதியின் அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த செந்தமிழர் சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேல் உள்ளது. இறை படைப்புகளின் மீது உயர்நேயம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும், உள்ள முனைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டண்டோருக்கு விடுதலை தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார். இவரது சமூக செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவளிக்கலாம் என பரிந்துரைத்து கீழ்கால விவிலிய வாசகத்தின் அடிப்படையில் 11/10/2025 சனிக்கிழமை சென்னை மர்கபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது நாங்கள் கூட்டாக கையொப்பமிட்டு இந்த சான்றை அளிக்கிறோம். லூக்கா 23:47. இவர் உண்மையாகவே நேர்மையாளர்.